ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். உங்களோட லவ் பாண்டிங் இது திருமணம் ஆனவங்களாகவும் இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். சரியா? அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது இவங்களுக்கு மட்டும்தான், அது அவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. திருமணத்துக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அது லவ் ரிலேஷன்ஷிப்பாக தான் கன்சிடர் ஆகும். அதனால தான் அதையும் சொல்கிற சேர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஆல்ரெடி பிரேக்கில் இருக்கீங்க. இந்த பிரேக்குக்கு காரணம் உங்கள் லைஃப்பில் உங்களோட பர்சன் ஒரு அவரோட ஏஜ் அபவ் 50-55 கூட இருக்கலாம், 45க்கு மேலே தான் இருக்குது. அவரால் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்க. ஸோ இது இந்த பர்சனால் அந்த பிரேக் இருக்குது ஒரு சிலருக்கு. ஸோ இப்போ உங்களோட சுச்சுவேஷன் எப்படின்னா, எதையுமே முடிவெடுக்க தெரியாமல் ரெண்டாங்கட்ட நிலையில் இருக்கீங்க. அப்படியா? கரெக்டான டிசிஷன் மேக்கிங் எடுங்க. இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக பிரேக்கில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து ஒரு சிலர் நியூ லைஃப்காக, நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. பட் இப்போ ரைட் நவ் கரண்ட்லேயும் கூட ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் அவர் மூலமா ஒரு பிரேக் உங்களுக்கு ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ உங்களோட ஏஜ் குரூப் அபவ் 45-40க்கு மேலே இருக்கும். நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ரொம்ப ஒரு பேஷனேட்டான பர்சன். ஒரு சிலர் சினி ஃபீல்டு, ஒரு சிலர் என்டர்ப்ரெனர் மாதிரி இருப்பீங்க. நிறைய நேரம் என்ன சொல்கிறதுனா, இயற்கையெல்லாம் ரொம்ப ரசிப்பீங்க. ஒரு சிலர் நீங்கள் பெட் அனிமல்ஸ் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, வீட்டில் வச்சு வளர்த்துட்ருப்பீங்க. ஆனால் நிறைய சீக்ரெட் இருக்குப்பா உங்ககிட்ட சீக்கிரம் ஒரு விஷயத்தை வெளியே வாங்க முடியாது. பட்டும் படாமல் தான் பேசுவீங்க. ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தி. நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு பர்சனுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விர்ச்சுவல்ஸ்லாம் பண்ணுறீங்க. நிறைய முயற்சி பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த சைக்கிள் மாறும். பட் உங்களை நீங்கள் இந்த ஓவர் தாட்டு, ஓவர் திங்கிங், எல்லாரையும் ஒரே மாதிரி அப்படியே க்ரஷ் பண்ணுறது, அதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கான சொல்யூஷன். ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கான புதிய நல்ல விஷயங்களை புகுத்துங்க. நல்ல விதைகளை உங்கள் மண் என்ற அந்த மனசுக்குள்ளே விதைங்க. அப்போ தான் அது விருட்சமாக அதோட எஃபெக்ட் கிடைக்கும். இல்லைன்னா நெகட்டிவான விஷயங்களை விதைச்சி வச்சுருந்திங்கன்னா அதுதான் விருட்சமாக வரும். அது ஒரு 6 மாதத்தில் வரலாம், இல்லைனா 6 வருஷத்தில் வரலாம். அது உங்களோட பதிவுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு சிலர் இந்த சிச்சுவேஷன்லேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு சரி நம்ம வேறு லைஃப் பார்த்துக்கலாம். நம்ம நீங்கள் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 35, 30, 25 அந்த மாதிரி இருப்பீங்க. நமக்கு இந்த பாஸ்ட் லைஃப் இந்த பர்சனோட இன்னும் போராட முடியாது. அது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி. ஓகேவா? உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நியூ பார்ட்னர் வருவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. ஒரு சிலர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நாளாகவே நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு நல்லது நடக்காதா, நம்ம இந்த டாக்ஸிக்லேருந்து வெளியில் வர மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஏதாவது ப்ரப்போசல் வரலாம் இந்த வாரம். கவனிங்க, இன்ட்யூஷனை கேளுங்க. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது சைன் காமிக்கிறாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த ரீடிங் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன் ஒரு சிலர் ஸ்டெப் எடுக்கிறீங்க. அதுக்கான சில விஷயங்களுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் நிறைய ஃபெதர்ஸ் சைன் காமிச்சிருப்பாங்க, நம்பர் பார்ப்பீங்க. ஓகேவா? அந்த பர்சன் மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னம். ஓகேவா? உங்களோட ஏஜ் குரூப்புன்னு சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள்
இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு 50% எப்படி இருப்பீங்கன்னா அபவ் 45 அந்த ரேஞ்ச், ஒரு சிலர் 35 அபவ் இருப்பீங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங் பர்சன் தான். பட் செல்ஃப் கேர் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து நான் இப்போ சொன்னேன்ல, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க சிங்கிளாக தான் இருக்கீங்க. உங்களோட மேரிட் லைஃப் ஒன்றும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதை கியூட் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ பொருள் நஷ்டம், மனவேதனை இதெல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இப்போ வந்து லோன்லியாக இருக்கீங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ரொம்ப அதையே அந்த நமக்கு இப்படி ஆயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு கார்ட்லேயே சொன்னேன் நான், ஏன் அப்படி ஆகுது, ஏன் அப்படி இருக்கணும், எல்லாமே ஒரு ரீசன் தான். உங்களுக்கு இறைவன் வந்து ஒரு பாடம், லெசன். அப்போ தானே நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியும். யார் நமக்கு கை கொடுக்குறவங்க, யார் காலை வாரி விடுறாங்க, கை நழுவுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். அந்த படிப்பினை கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப அடிமைத்தனமாக அவங்க என்ன பண்ணாலும் அப்படி தொடச்சி போட்டு நீங்கள் இப்போ ஓடி போய் அவங்களுக்கு வேலை செய்கிறது. அதாவது உங்களை எந்த அளவுக்கு அவங்க டிஸ்டன்ஸில் வைக்கிறாங்க, அந்த டிஸ்டன்ஸில் வாழ கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மரியாதை உங்களோட இது போதா அந்த இடத்துல, அப்போ நீங்கள் கண்டுக்க கொஞ்ச நாள் நீங்கள் உங்களை மட்டும் கேர் பண்ணுங்களேன், தானாக அவங்க வந்து உங்ககிட்ட நிற்பாங்க. உட்காந்து அவங்களுக்காக உருகி அப்புறம் என்ன பண்ணிட்டு போகிறாங்க, டாட்டா காமிச்சிட்டு தான் போகிறாங்க. ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த விஷயங்கள் நடக்க இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக மன இறுக்கம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஏஜில் சின்னவங்க வருவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றியாகும் இந்த வாரம். உங்களுக்கு வந்து டிவைன் பவர் நல்லா இருக்குது, டிவைன் எனர்ஜி. நீங்கள் நிறைய ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க, 222, 111, 555, 444. இந்த நம்பர்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட அந்த பர்சனல் லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்ற ஆம்பிஷன் நிறைய பேருக்கு இருக்கா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். உங்களோட 6ஆம் சக்கரம் ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் டிவைன் கொடுக்குற சைனை கவனிக்கணும். உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களோட ஹெல்த்தை பாருங்கள். அவ்வளோதான், வந்துட்டார். ஓகேவா? குருமார்களுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ அந்த லவ் பிரேக்கில் இருந்தீங்கள்ல, இந்த பாஸ்ட் லைஃப் வந்து ஒரு கார்மிக். ஒரு சிலர் அந்த கார்மிக் லைஃப்லேயே அந்த பிரேக்லேயே இன்னும் அடப்பட்டு இருக்கீங்க, வெளியே வரல. அப்படியா? ஒரு சிலர் வந்து இந்த கார்மிக் தான். இப்போ வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அதுலேருந்து வெளியில் வரல. அந்த பர்சன்னால் ரொம்ப லாக் ஆகி நிற்கிறீங்க. கார்மிக். உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கலாம், இல்லைனா புது இடமா இருக்கலாம். ஒரு தெளிவான மைண்ட் செட் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். இந்த டிப்ரெஷன்ஸ் இதிலேருந்து சில பேர் வெளியே வருவீங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பழைய ரெக்கார்டெல்லாம் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். புதிய ரெக்கார்டை உருவாக்குங்க. பழைய ரெக்கார்டை வச்சுக்கிட்டே நீங்கள் நெக்ஸ்ட் லைஃப்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவ்வளோ நல்லா இல்லை. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ஃபெயிலியர் பார்க்க நிறைய சான்சஸ் இருக்குதுப்பா. ஏதாவது உங்களுக்கு புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாரு சாமுவேல் ஏஞ்சல் சொல்லலாம். ப்ளேஃபுல்னஸ், ரொம்ப மன இறுக்கம். அதான் சொன்னேன், ஹீலிங் ரொம்ப மன இறுக்கத்தில். என்ன சின்ன பிள்ளைங்க 25, 24 வயசில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் இதே இதுதான் டிப்ரெஷனு. 40, 45 வயசில் இருக்கிறவங்களும் இதே தொல்லையில் தான் இருக்கீங்க. ஏன்ப்பா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுங்கப்பா, சந்தோஷமாக வாழுங்க. லோஃபர் இஸ் த பெஸ்ட் தெரப்பி. ஹாவ் சம் ஃபன் டுகெதர் அண்ட் ரிமெம்பர் லவ் இஸ் த கிரேட் ஹீலர், கிரேட்டஸ்ட் ஹீலர். ஓகேவா? என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுங்கங்கிறார். லெட் கோ பண்ணுங்கள், ப்ளேஃபுல்லாக இருங்க. ப்ளேஃபுல்னஸ் எல்லாத்தையும் வந்து அடிக்கடி சிரிங்க, சந்தோஷமாக சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்.
இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் வாங்கினீங்கல்ல அடி, அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். அன்பு ஒன்று தான் வந்து பெரிய ஹீலர். அந்த அன்பு நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்களேன், உங்களை சுற்றி அந்த செல்ஃப் லவ் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்கள பற்றி ரொம்ப எனக்கு இவ்வளோ பண்ணான்ல, அவன் என்ன கதி ஆவான், அவனுக்கு ஏதாவது நடக்குமா, அவன் எப்படி நல்லா இருப்பான், அவன் இன்றைக்கி நல்லா தானே இருக்கான், அவள் இன்றைக்கி நல்லா தானே இருக்கா, இப்படியே நினச்சி நின்று வச்சுக்கோங்க, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் தானே அவங்களுக்கு நல்லா பவர் கொடுத்துட்டுருக்கீங்க. நான் எங்கே மேடம் பவர் கொடுக்குறேன், நான் அவனை திட்டிகிட்டு தான் மேடம் இருக்கேன். நான் அவளை நினச்சி நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ணல மேடம். அவளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும் மேடம். பாரு, அவன் நல்லா இருப்பான், அவன் நல்லா இருப்பான். ஏன்னா நீ அவனை திட்டினாலும் சரி, அவங்கள பற்றி நல்ல விதமாக நினச்சாலும் சரி, அடிக்கடி நீ அவ்வளோதான் நினச்சிட்ருக்க. நீ உன் வேலையை விட்டுட்டு அவங்களே நினச்சிட்டு இருந்தா உன் வேலையில் நீ ஃபெயிலாக தான் போவ. உன்னோட இன்டென்ஷன் ஃபுல்லாக அவங்க ஏற்கனவே பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் இருக்காங்க. நல்லா நிம்மதி, எதை வேணாலும் தைரியமாக செஞ்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. உனக்கு அந்த தைரியம் இல்லை. நீ நினச்சி உன்னோட ப்ளஸ் எனர்ஜியை ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கு. இன்டென்ஷன் ஃபுல்லாக எங்கே போகுதோ அங்கே தான் பவர் போகும். தெரியுமா உங்களுக்கு? சயின்ஸு, நீங்கள்லாம் சயின்ஸ் ஓரியன்டாக, ஏன்னா நீங்கள் வந்து டெக்னாலஜியில் பிறந்து வளர்ந்தவங்களாச்சே. நீங்களும் நேச்சுரலாக பிறந்து நேச்சுரலாக வளர்ந்தவங்க கிடையாது. ஊசி போடாமல் நீங்கள் எல்லாம் வந்தது கிடையாது. ஊசி போட்டு தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி எல்லாம். ஏன்னா அவங்க இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனி உங்களை அப்படி தான் அவங்கள வந்து பார்க்கணும். அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். அப்படி யோசித்தா தான் நீங்கள் காலம் ஃபுல்லாக அவனுக்கு வந்து அடிமையாக இருப்பீங்க. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் வைக்கிற ஸ்கூலில் படிப்பீங்க, அவன் வைக்கிற காலேஜில் படிப்பீங்க, அவன் வைக்கிற மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காருவீங்க. காலம் ஃபுல்லாக சம்பாரித்து அவன் கையில் கொடுத்துட்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 60 வயசு தாண்டதே பெரிய விஷயமாயிடுச்சு. 25 வயசு தாண்டதே பெரிய விஷயமானு ஒரு காலம் வரும் பாருங்கள். அன்றைக்கி தெரியும் அவன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணதுனால வர தொல்லையெல்லாம். உங்களுக்கான அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வருது. அதை வந்து நல்ல விதமாக ஈர்த்துக்கோங்க. அன்பாக இருங்க, அன்பு காட்டுங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஓகேவா? பழைய ரெக்கார்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு புதிய நல்ல விஷயங்களை, நல்ல ரெக்கார்டை உங்கள் ஆழ்மன பதிவாக கொண்டு போங்க. அப்போ நல்லது திரும்பி வரும். ஓகேவா? இதுக்கு மேலே சிம்பிளாக இதெல்லாம் வந்து கிடையாது சொல்லிகிட்ருக்கேன் நான். ஆனால் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் இல்லைனா முருகர் டிவோட்டிஸ் அந்த மாதிரி இருப்பீங்க. நீங்கள் சாமுவேல் ஏஞ்சலும் ப்ரே பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு சூப்பரான கைடன்ஸ் கொடுக்குறாரு. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த ஏஜ் குரூப்பும் கரெக்டாக சொல்கிறாங்க, அந்த ஸ்ட்ரகிளையும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படியெல்லாம் போய் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு இவ்வளோ அழகாக புரிதல் கொடுக்குறாங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏஞ்சல் நம்பர் மட்டும் பார்க்குறேன் மேடம், நான் ஃபெதர் பார்க்குறேன் மேடம், நான் அதை பார்க்குறேன் மேடம், எல்லாம் பார்க்குறீங்க. எல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணி உங்கள் பின்னாடி யூனிவர்ஸ் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மேலே வந்துட மாட்டிங்களா? டிவைன் பாத் மூலமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு சும்மா நான் வந்து டைம் பாஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங் கொடுத்துட்டு போகிறதுக்காக வரல, என் சேனல் ஓட்டிக்கிறதுக்காக. அப்படி பார்க்கணுன்னு நினச்சா நான் எப்படியோ சேனல் என்னென்னவோ விஷயங்களெல்லாம் கச்சாஸ் மாதிரி சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு உண்மையாக இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் நம்ம சேனல் மூலமானு சொல்லிவிட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, என்டர்டைன்மெண்ட் வேணுமா? என்டர்டைன்மெண்ட் மட்டும் போதும் மேடம், எங்களுக்கு கார்டில் நாங்கள் அதெல்லாம் வந்து அப்படியே நாங்கள் பழகி போச்சு. நீங்கள் என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்ணுங்க எங்களை. ஓகே, ஐ எம் ரெடி. என்டர்டைன்மெண்ட் மட்டும் நான் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் போய்ட்டு இந்த கிறிஸ்டல் வாங்கி கையில் போடுங்க, அந்த கிறிஸ்டல் கையில் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே, வாங்கி மாட்டுங்க. மாட்டிட்டு உங்களுக்கு எல்லாம் நடக்குதான்னு பாருங்கள். அப்படியே யாராவது மாட்டினா கூட அந்த பர்சன்கிட்டையும் பழைய ரெக்கார்டு தான் திரும்ப ஃப்யூச்சரில் நடத்துவீங்க. அவங்க பயந்து போயிட்டு அப்பப்போ நம்மளும் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு பேக் வாங்குவாங்க அவங்க. ஸோ உங்களோட ரெக்கார்டை மாற்றுங்க. உங்களுக்கு எங்கே ஸ்ட்ரகிள் இருக்கோ அங்கே மாற்றுங்க, அங்கே அதை சரி பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நெசசரி கிடையாது. ஓகேவா? சரி, நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பர்லாம் அடிக்கடி பார்க்குறவங்க மாதிரி தான் தெரியுது. ஒரு சிலருக்கு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களோட பழைய லைஃப்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். 555
1111 111 222 444 இந்த நம்பர்லாம் ஃப்ரீக்வெண்ட் பார்ப்பீங்க. ஸோ அந்த நம்பர்லாம் நீங்கள் கண்ணில் படுது அப்படின்னா ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள், சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்களை கொடுக்குறேன், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி ஒரு அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் இந்த விஷயத்தை நான் சொல்லித்தர விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு அவேர்னஸ் வந்துடும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன காலேஜ் நீங்கள் சேர்க்குறீங்களோ இல்லையோ லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக் கொடுத்துருவீங்க. அவங்க ஸ்கூல் லைஃப்பில் இருந்தாலும் சரி. ஏன்னா ஸ்கூல் லைஃப்லேயே தானே ஸ்டார்ட் ஆகிடுது அவங்க பிரச்சனை. அவங்க ஒரு ரோபோ மாதிரி தானே நீங்கள் அந்த படிப்பு சொல்லி கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க. அன்பு, பாசம், அரவணைப்பு, கருணை இதெல்லாம் அந்த குழந்தைங்க மனசில் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா அவங்க படிக்கிற படிப்பு இப்போது தாய்மொழியில் படித்தாலாச்சும் அந்த ஒரு ஃபீலோடு படிப்பாங்க. அந்த ஃபீல் இல்லாத படிப்பு கிடையாது. அது ரோபோ மாதிரி. புரியுதா? அதர் லாங்குவேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த ஏதோ கடமைக்கு படிக்கிறோம், அவ்வளோதான். அதில் ஒரு ஃபீலும் இருக்காது. தாய்மொழி கல்வியில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அவங்களோட மதர் டங்கில் எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க, அது ஈஸியாக இருக்கும். இது ஒரு விஷயம். அவங்கள முதல்ல எப்படி தற்காத்துக்கணும், உடல் மனம் ஆன்மாவை எப்படி பார்த்துக்கணும் சொல்லித்தராத கல்வி அது ஒரு கல்வியே கிடையாது. ஓகேவா? அந்த காலத்துலலாம் குருகுலத்தில் ஃபஸ்ட்டு அவனை எப்படி ஒரு பர்சன் காலையில் எழுந்துக்கிறதுல நைட்டு தூங்குற வரைக்கும் அவன் லைஃப்பை எப்படி வாழணும், அதுதான் கல்வி. இங்கே கல்வின்னா ஃபேக்ட்ரியில் போய் எப்படி வேலை செய்யணும், ஃபேக்ட்ரியில் நீ எப்படி ரீடிங் ரைட்டிங், நீ உன்னோட ஸ்கில்ஸை எப்படியெல்லாம் இந்த ஜாவாக்கு இந்த மாதிரி லாங்குவேஜெலாம் எப்படி கற்றுக்கிறது, நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீ டாக்டர்னா கூட அங்கே போய்ட்டு உடல் மனம்னா அது என்ன ஒரு மரக்கட்டையா? உடல் மனம் உடம்புங்கிறது ஒரு மரக்கட்டையா? அதை பாட்டாக படிச்சுட்டு அதில் என்ன தெரியுமா வேலையை சொல்லித்தராங்க? ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் அவுட்டு. அங்கே ஆப்ரேஷன் சக்ஸஸாக இருக்கும், ஆனால் பேஷண்ட்டை பிழைக்க வைக்க முடியாது. அந்த மாதிரி கல்வியை தான் ஃபஸ்ட்டு டாக்டரையே அவரே ஃபஸ்ட்டு ஒரு தனி நபர் உன்னே அங்கே எப்படி பார்த்துக்கணுன்றத வித்தியாக சொல்லித்தராங்களா? அப்புறம் நீ அடுத்தவனை போயிட்டு நீ காப்பாற்றுவ. இனி இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு, நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் தேங்க்யூன்னு சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள், சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு குட் கர்மாவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்களால் இதுவே ஒரு பெரிய குட் கர்மா தான். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருக்கலாம், இதுக்கு எங்கேயாவது எனக்கு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி டிவைன் கிட்ட கேட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் ஒரு டிவைன் எனர்ஜி மாதிரி அவங்களுக்கு கொண்டு போய் இதை சேர்க்குறது அவ்வளோ புண்ணியமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த விஷயம்லாம் இன்றைக்கி சமுதாயத்தில் ரொம்ப தலை தூக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேனல் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் மூலமாக எவ்வளோ பேருக்கு சேர்த்த முடியுமோ சேர்த்து. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இது ஸ்லோ பாய்சன் கூட சொல்ல முடியாது. இது நிறைய தெரியாமல் அறியாமையிலே நிறைய இந்த விஷயங்கள் ஓடிட்டுருக்குது. இப்போது இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், அங்கே தான் அடி வாங்குறாங்க. ஸ்டெபிளான ஒரு லைஃப் கிடையாது. எல்லாம் மணி மைண்டு அதாவது மெட்டீரியலிஸ்டிக் உலகமாக மாற்றிட்டு இங்கே அன்பு, பாசம் இதெல்லாம் 2ஆம் பட்சம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன செய்யணும்? உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும், அவ்வளோதான். அந்த கலையை தான் சொல்லித்தரேன் லைஃப் கோச்சிங் கிளாஸில். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருஜரணம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரும் வாரம் ரீகன்சிலேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக? ஸோ முடிவு உங்கள் கையில். இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட பர்சன்கிட்டேருந்து ஏதாவது வாய்க்க வரப்பு தகராறில் இருக்கீங்களா? ஸோ அவர் இன்னும் பேசலை அப்படின்னா அந்த பர்சன் அது ஃபீமேலோ இல்லை மெயிலோ. ஓகேவா? நீங்கள் பார்க்குறது ஃபீமேலாக இருந்தால் மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல். உங்களோட பர்சன் சீக்கிரக்கூடிய விரைவில் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபோன் கால் பண்ணுறது, இல்லைனா மெசேஜ் அனுப்புறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசியில் அதிகமாக தெரியுது. ராசி அல்லது லக்னம்.
ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் முடிவு பண்ணணும். ஒரு சிலர் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகி நிற்கிறீங்க. நம்ம வந்து ரீகன்சிலேஷன் வந்தால் போகலாமா, ரீஜாயின் பண்ணலாமா, இல்லை வேணாமா? இது வந்து நீங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் உங்கள் ஏஞ்சல்கிட்ட வச்ச ப்ரேயருக்கான பதில். ஓகேவா? உங்களுக்கான ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்குது. உங்களுக்கான அற்புதமான சைன். ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு பழைய சைக்கிள் இதுக்காக நிறைய நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. எப்படா எனக்கு இது வந்து நடக்கும், எப்போ நடக்கும், எப்போ அவங்கக்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு இதை பற்றி தான் யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணியிருப்பீங்க, ப்ரேயரும் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறும்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் அவங்க இருப்பாங்க. உங்களோட ஃபேமிலி பாண்டிங் இப்போ ஒரு சிலர் வந்து ஃபேமிலி லைஃப்பில் இருக்கீங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லை, ஒரு சப்போர்ட் இல்லை, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். உங்களுக்கு அந்த ஃபேமிலி பாண்டிங் நல்லாயிருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவுத்தன்மை இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த பிரச்சனையிலேருந்து ஹீல் ஆகாமல் இதுக்காக சில நிறைய முயற்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அதுலேருந்து ரிசல்ட் இல்லை உங்களுக்கு. எனக்கு இதில் எப்போ ரிசல்ட் கிடைக்கும், எப்போ எனக்கு இதுலேருந்து நான் வந்து ரிலீவ் ஆவேன், எனக்கான நான் இவ்வளோ வந்து ப்ரேயர் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஆனால் எனக்கு வந்து என்னோடய பர்சன்கிட்டேருந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அவங்க எதுவும் பேசுகிற மாதிரியே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன்ஸ் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கணும். அவங்க கொடுத்த வலி வேதனை பின்னாடி இருக்குது. ஒரு சிலர் வந்து அவங்க உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிருக்கலாம். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அந்த வலி காயங்களை உங்களால் தாங்கிக்க முடியல, ஆனாலும் அவங்களே தான் வேணுன்றீங்க. ஃபஸ்ட்டு ஹீலிங் பண்ணிக்கோங்கப்பா. இந்த ஆழ்மன ரெக்கார்டை கிளியர் பண்ணுங்கப்பா. அவங்க அன்பு காட்டி உங்களை ஏமாற்றிருக்காங்க. இதை நினச்சி ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுருக்கீங்க. சிங்கிளாக இருக்கீங்க நீங்கள் இப்போது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் அபவ் 35 தான் இருப்பீங்க. 35, 40, 45 அந்த மாதிரி. ஒரு சிலர் 25, 30க்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலருக்கு இப்போ தான் வந்து ஞானோதயம் வருது. நம்ம வந்து இந்த பழைய லைஃப்லேருந்து அந்த ஃபெயிலியர்லேருந்து வெளியில் வரணும், நம்ம மேற்கொண்டு நம்ம அதாவது உங்களை செல்ஃப் லவ் பண்ணணும். 2வது உங்களுக்கான பர்சன், உங்களுக்கான ஒரு லைஃப் வேணுங்கிறத வந்து இப்போ தான் உணர்றீங்க. நீங்கள்லாம் வந்து பிலோ 25, 20 அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? பட் உங்களோட ஆழ்மன பதிவுகளில் ஏதாவது இருக்கான்னு ஆர்எஸ் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அதுக்கான நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம் கண்டிப்பாக சீக்கிரம் நடக்கும். ஒரு பேலன்சிங்கான பர்சன், ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அமையும். ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலிலேயே வந்து டெவில் பண்ணியிருக்காங்க. பிளாக் மேஜிக் இருக்குது. இந்த அன்பேலன்ஸுக்கு காரணம் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அடிக்கடி உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் அதாவது என்ன சொல்கிறது, வாய்க்கால் வரப்பு தகராறு அதிகமாக முத்தி போகிறதுக்கு காரணம் இதுதான். ஃபேமிலி பாண்டிங் இது ஸ்ட்ரகிளில் இருக்கிறது, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு காரணம். இதிலேருந்து நீங்கள் வெளில வாங்க. இது உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்கை தடுக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான இந்த ரீகன்சிலேஷன் யாருக்காவது நியூ பிகினிங்ஸ்லாம் இருந்ததுன்னா அது வந்து அதாவது பிரபஞ்சத்தோட அந்த பிளஸ்ஸிங், உங்களோட ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஆசீர்வதிக்கப்பட்ட யூனியன் உங்களோடது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு சிலர் ஆக்ஷன் எடுக்கலை, உதவி கேட்கல. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டிலலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளே எல்லாத்தையும் சமாளிச்சிருவோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி இப்போ தான் எங்கே லேக் இருக்குன்றதை நான் புட்டு வச்சுட்டேன். இனியும் நீங்கள் வந்து இன்னும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் விருப்பம். அதுதான் வந்துச்சு பாருங்கள். இன்னும் வந்து காசிப் போயிட்டுருக்கு ஃபேமிலிக்குள்ளே, உங்களோட உறவுக்குள்ளே அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம். அவங்க ஒரு பக்கம் வரிஞ்சு கட்டின்னு வந்தாங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே தெம்பாயே அப்படி நின்று சண்டை போடுறதுக்கு தயாராகிடுறீங்களா? ஸோ இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் தேடிக்கிட்டே இருக்கீங்க.
நீங்கள் உதவி கேட்டால் உதவி கிடைக்கும். உதவி கேளுங்க. டிவைன் பாத் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ரீகன்சிலேஷன் அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பர்சன் வந்து ஃபீமேலாக இருந்தால் அபவ் 35-40 இருப்பாங்க, ரீகன்சிலேஷனுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்கன்னா உங்கள் மெயில் எனர்ஜி அவங்களும் வந்து ரெடியாக தான் இருக்காங்க. பட் பழசை பேசி கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டாவது உங்களை ஆழ்மன பதிவுகளை செக் பண்ணிக்கோங்க. ஆர்ஆ ஸ்கேனில் ஏதாவது கைடன்ஸ் வேணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பார்ட்னர், உங்களோட லைஃப் சப்போர்ட் பண்ணக்கூடிய பார்ட்னர் டிவைன் லைட் மாதிரி வருவாங்க. ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் அப்படியே என்ன சொல்கிறது, ஞான உதயம் பிறக்கும். கரெக்டாக முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு டிவைன் பாத் சேனல் அதிகமாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வாரம் நான் வந்து தெளிவாக இருக்க போகிறேன். இனிமேல் வந்து என் வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். நான் யார், என்னோடய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்ட்டு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க. கரெக்டாக? ஒரு சிலருக்கு கார்மிக் போயிட்டுருக்குப்பா. அது தேர்ட் பார்ட்டி இருக்காங்க நடுவில். அது ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம், உங்கள் பர்சனோட ஒர்க் பண்ணுற இடமா இருக்கும், இல்லைனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? நியூ பிகினிங்ஸாக ஏஞ்சல் கார்டில் இந்த கார்டு பார்க்குறவங்க நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் இதுக்கான சைன் இருக்குது. நியூ அட்வென்ச்சர் அவைட், எம்பரஸ் இட் அண்ட் லீவ் யுவர் ட்ரீம்ஸ் பேஷனேட்லி. இந்த புது பிகினிங்ஸை வரவேற்க தயாராக ரெடி ஆகிடுங்கன்றாங்க. புரியுதா? உங்களை எப்படி ரெடி பண்ணிக்கணும்? தேவையற்ற ரெக்கார்டை தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்களை உங்களை மண்ணுங்கிற அந்த மனசுக்குள்ளே விதையாக விதைங்க. அப்போது அது நல்ல விதையாக விதைச்சிங்கன்னா நல்ல விருட்சம் வளரும். பாஸ்ட்டில் வச்ச விதையெல்லாம் அப்படியே போட்டு உரம் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க, எனக்கு புது லைஃப் வேணும், புது இந்த சக்ஸஸ், இந்த மாதிரி அழகான விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. எந்த ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்களோ அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. பார்க்கலாம். நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இங்கே 2 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. இந்த பைலுக்கு நான் அந்த ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். இந்த க்ரீன் கலர் பிரமிட் பைல் நம்பர் 1, இந்த எல்லோ கலர் ஹீலிங் பிரமிட் பைல் நம்பர் 2. உங்களுக்கு எந்த பிரமிட் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். ரெடியா? பார்க்கலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? சாமுவேல் ஏஞ்சல் ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? ஓகே, தேங்க்யூ. இப்போது பைல் நம்பர் 2க்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பைல் நம்பர் 2க்கும் ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? ஓகே. உங்களுக்கு இறைவன் வந்து நல்ல பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நியூ பிகினிங்ஸ் இருக்குது, ரீகன்சிலேஷன் இருக்குது. உங்களோட தேவையற்ற எண்ணங்கள், ஆழ்மன பதிவுகள் அப்படியே இருந்ததுன்னா உங்களோட இந்த நல்ல விஷயத்தை வந்து பாதிக்கும் ஃப்யூச்சரில். ஒரு சிலருக்கு 1 வருஷம், ஒரு சிலருக்கு 6 வருஷம், இல்லை ஒரு சிலருக்கு 6 மாதம், இல்லை 3 மாதம். அந்த ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கார்மிக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு தான் சில ஐடியாஸ்லாம் சொல்லியிருக்கேன். யாருக்காவது இதை பற்றின டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன வேணும், பர்சனல் ரீடிங் வேணும், இல்லை லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணுமான்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்மக்கிட்ட என்னென்ன கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே.
இந்த ரீடிங் பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.